இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் வண்டன்மேடு பகுதியை சேர்ந்த 38 வயதான சுனில் வர்கீஸ் என்பவருடைய மனைவி 33 வயதான சௌமியா. இவர் அந்த ஊர் பஞ்சாயத்து கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த வெளிநாட்டில் வேலை செய்து வரும் 43 வயதான வினோத் என்பவருக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த வினோத் அடிக்கடி துபாயிலிருந்து வந்து அந்த பெண் கவுன்சிலருடன் உல்லாசமாக இருந்துவிட்டு போவாராம். இப்படிப்பட்ட நிலைமையில் அந்த பெண் அந்த காதலனை கல்யாணம் செய்ய முடிவெடுத்திருக்கிறார். இதற்கு தடையாக இருந்த கணவனை சிறைக்கு அனுப்ப ஒரு திட்டம் இருக்கிறார். அதன்படி அந்த பெண் தன்னுடைய கணவரின் பைக்கில் தன்னுடைய காதலனிடமிருந்து வாங்கிய போதைப் பொருளை ஒளித்து வைத்து அனுப்பியிருக்கிறார். அதன் பிறகு போலீசுக்கு அவர் போன் செய்து கணவன் போதைப் பொருளை கடத்தி செல்வதாக புகார் கூறியிருக்கிறார். இதனால் போலீசார் அந்த கணவருடைய பைக்கை பிடித்து சோதித்த போது அதில் போதைப் பொருள் இருப்பதை கண்டுபிடித்து அவரை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்படி விசாரித்து பார்க்கும்போது அந்த அப்பாவி கணவர் ஒரு நிரபராதி என்பது போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது. அதன் பிறகு இது அவருடைய மனைவியின் சதி என்பதையும் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். இதனையடுத்து போலீசார் சௌமியாவையும் அவருக்கு உதவியாக இருந்த 3 நண்பர்களையும் சேர்த்து கைது செய்திருக்கிறார்கள். நல்லவேளை இந்த பொண்ணு கணவரை போலீஸ்கிட்ட மாட்டி விடணும் அப்படின்னு நினைச்சது. சில பெண்கள் கள்ளக்காதலுக்காக கணவனை கொன்னே போட்டுறாங்க. அந்த வகையில் இந்த பொண்ணு நம்ம பாராட்டி தான் ஆகும். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.